அப்ப நம்ம வந்த வேலை என்ன? நாம இறைவனை பற்றி கொள்வதற்குத்தான் இந்த பிறப்புக்கு வந்தோம். நம்ம வந்த ஆள் நாம் என்ன பண்ணிட்டோம்? வந்த வேலையை விட்டு போட்டு உடம்ப கூட்டுனா பாருங்க, உடம்ப பிடிச்சிக்கிட்டோம். ஐயோ எனக்கு இதுவே ரொம்ப சுகமா இருக்குது, இந்த உடம்புலயே என்ன வச்சிருந்தா பரவாயில்லையே நினைச்சிட்டு கிடக்கிறோம். இல்லையா, இது தற்காலிகமா கொடுக்கப்பட்டதப்பா. நீங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். அந்த அக்கறையில ஒரு இன்பமான இடம், நாம இங்க ஒரு துன்ப காட்டுக்குள்ள கிடக்கிறோம். ஒரு கப்பல் வந்துச்சு, எல்லாரும் அங்க போனா இன்பம் இருக்குது, வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் ஆசையா கப்பல் மேல ஏறிட்டோம். அப்படியே உள்ள போய் பார்த்தா ஹோம் தியேட்டர் இருக்குது, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்படியே தனித்தனி அறைகள்லாம் வேறு இருக்குது. அப்படியே மாலை நேரம் வந்துச்சுன்னா மியூசிக் பார்ட்டி வேறு போடுறாங்க. இந்த பக்கம் போனால் ரம்மி விளையாடலாம், அந்த பக்கம் கோல்ஃப் விளையாடலாம். இங்கே அந்த கப்பலுக்குள்ளேயே எல்லாம் இருந்தது. பார்த்தோன்னே அடாடா கடந்துள்ளே கடந்தோம், இந்த கப்பலே நல்லா இருக்குது. இல்லைப்பா அந்த கரைக்கு போனால் இதை விட நல்லா இருக்குதுன்னா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு மயங்குவது போல கடப்பதற்காக கப்பலை கொடுத்தா நாம கப்பலை பிடிச்சிட்டு கடந்து போகாம கப்பலுக்கு இருக்கிற சௌரியமே ரொம்ப நல்லா இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேங்கிற நிலைமையில உட்கார்ந்து கிடக்கிறேன் நம்ம. எனவே உடம்பு கொடுக்கப்பட்டது அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு. அறியாமை நீக்கிக் கொள்ள வந்த நாம் உடம்பை கொண்டு வினையை அனுபவித்து அறியாமையை நீக்கணும். அதை விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் அறியாமைக்குள்ள சிக்கணும்னா செத்து செத்து பிறப்பதை தவிர வேறு வழி இல்லை.